வெல்கம் டு MDJ ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மகாநல படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த படம் சின்ன வயசில் அப்பப்போ விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருக்கேன். சரியா ஞாபகம் இல்லை, பட் ஒரு ஃபுல்லாக ஒரு வாட்ச் அடிச்சிடலாம். ஏன்னா 2010னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், ரொம்ப ஓல்டான படம். ஆனால் ஸ்டில் இப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸ்டில் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்த்தியோட 4வது படம். ஆக்சுவலாக பையா முடிச்சுட்டு இந்த படம் பண்ணார் சுசீந்திரனோட. சுசீந்திரன்னா அப்போ எடுக்கிற படம் எல்லாமே பீக்காக இருக்கும், நல்ல நல்ல படமாக எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைமில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. நிஜமாலே லைக் இப்போ பார்த்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த காமெடிலாம் ஸ்டில் என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஒரு கமர்ஷியல் படம் வந்து லைக் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் படம்லாம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப சேச்சுரேட் ஆயிரும். என்னடா அது சிரிப்பே வரும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டர் ரொம்ப இன்த்துவாக ரொம்ப ஜாலியாக இருக்கிற இந்த கார்த்தியோட கேரக்டர், ஜீவா கேரக்டர் ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருந்தார் இவர் சுசீந்திரன் வந்து. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரியும் இருப்பார், விஜய் சேதுபதியும் இருப்பார். பார்த்தீங்கன்னா சின்ன ரோல், அன்கிரெடிட்டட் ரோல் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க, 2 பேர் விடுதலை படத்தில் ஒன்றா நடிச்சிட்டாங்க. இதில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் பிளே பேசிங்கும் நல்லா நீட்டாக இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காதல் ரோலும் சின்ன ரோலாக இருந்தாலும் அவங்க ரோல் நல்லாயிருக்கும். நல்லா இந்த சீன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த யுவன் சங்கர் ராஜனா பீக் டைம் அது. கண்ணோலம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திக்காது, பயங்கரமான பாட்டெலாம் போட்டிருந்தார் அந்த டைமில். இந்த படமே ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும், இந்த நான்மகநல படமே. செகண்ட் ஹாஃபில் தான் கதையை ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக அதை டீஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இது மாதிரி இவங்க கஞ்சா அழுத்துட்டு இவங்க இந்த சின்ன பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து கார்த்தியோட ஃபேமிலியோட எப்படி கனெக்ட் ஆகுன்றதெல்லாம் நல்ல ஒரு கனெக்ட் வச்சு அது நல்ல ஒரு ரைட்டிங் வச்சுருந்தார் சுசீந்திரன் வந்து. ஒரு ஜாலியான படத்தில் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனோட ஒரு மேக்கிங் இருந்தது பார்த்தீங்களா. அதான் பாராட்டுவீங்க சுசீந்திரன் வந்து. லைக் இப்போயே அவர்கிட்ட ஒரு இது இருக்குது, டைரக்ஷன் ஸ்கில் இருக்குது. அதுக்கேற்ற ஒரு ரைட்டர் சம்மந்தா போகிறோம், ஒரு நல்ல படம் பண்ணுவார் எனக்கு சுசீந்திரன் கேட்டிங்கன்னா. கார்த்தி இதே மாதிரி படங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்றதை நான் ஆசைப்பட்றேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டுருக்கு. மெய்யழகன் வந்தால் ஜப்பான் வருது, அந்த மாதிரி படம் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி வந்து. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்தாலும் அந்த டிஐயில் கொஞ்சம் இந்த கர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த நைட் சீன்லாம் ரொம்பவே இருட்டாக தெரிஞ்சு அதை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக பட்டாலும் ஸ்டில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு என்ஜாயபிளாக இருக்குது. மெயினாக அந்த ஆட்டோ சீன் ஒன்று இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இந்த வில்லனை வச்சு அந்த ஸ்கூல் பசங்களை பிடிக்கணும்னு அந்த ஆட்டோவில் அப்படியே பிடிப்பார் பாருங்க கார்த்தி. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டும் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா எடுத்துனார் சுசீந்திரன் வந்து. இந்த படம் பாருங்கள், ஸ்டில் உங்களுக்கு இப்போ பார்க்கவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைப்பாக ஜாலியாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இது பழைய படம்னால ரேட்டிங் போடல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம். இப்போ ரேட்டிங் போட்டு இன்னும் ஆக போகிறதில்ல. ஸ்டில் இந்த படம் பாருங்கள், நல்ல படம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.